ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இந்த ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து ப்ரோ நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லித்தரீங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து 4 பார்ட்டாக இந்த வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பார்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரைட் அப்படின்னா நீங்கள் மேல் பக்கமாக வந்து பண்ணுவீங்க. அதே ரைட் இன்வர்ஸ் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கீழ் பக்கமாக இந்த மாதிரி திருப்பணும். ஸோ பார்த்துக்கோங்க, ரைட்னா மேலே, ரைட் இன்வர்ஸ்னால் கீழே. அதே லெஃப்ட்டுக்கு வந்து உல்ட்டாவாக இருக்கும். லெஃப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழ் பக்கமாக நீங்கள் வந்து திருப்பணும். அதே நீங்கள் லெஃப்ட் இன்வர்ஸ் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி மேல் பக்கமாக வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ரைட்டுக்கு வந்து இந்த மாதிரி திருப்போம். ஸோ வந்து கிளாக் வைஸில் திருப்பினீங்க அப்படின்னா அது ரைட்டு, அப்பு, லெஃப்ட்டு அதெல்லாம். ஸோ கிளாக் வைஸில் திருப்புறதுலாம் அந்த மாதிரி. ஸோ பார்த்துக்கோங்க, அப்பு வந்து நான் இந்த மாதிரி திருப்பியிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாக் வைஸ். அதே மாதிரி இப்போ நான் லெஃப்ட்டு வந்து திருப்புறேன். ஸோ லெஃப்ட்டுனா வந்து கீழ் பக்கம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இது ஒரு கிளாக் வைஸ். ஸோ இந்த லெஃப்ட்டு, அப்பு, ரைட்டு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கிளாக் வைஸு. ஆனால் ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணுறதுலாம் வந்து இன்வர்ஸ் அப்படின்னு வரதெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து திருப்பணும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் வந்து நான் திருப்புறேன். ஸோ இது வந்து கிளாக் வைஸ்னால இது ஃப்ரண்ட்டு. ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பினீங்கன்னா அது ஃப்ரண்ட் இன்வர்ஸ். ஓகே, இப்போது டவுன். ஸோ டவுன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கிளாக் வைஸ். ஸோ டவுன்னா ரைட் சைடு, டவுன் இன்வர்ஸ்னால் லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் பேக்குன்னு கூட ஒரு ஃபார்முலாவில் வந்து வரும். ஸோ அது வந்து எப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட ஃப்ரண்ட்டாக இருந்தது அப்படின்னா இதுதான் வந்து பேக்கு. ஸோ பேக்குக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் திருப்பணும். ஸோ இதை வந்து நீங்கள் அவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல, ஏன்னா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் வரும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம பேசிக்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த க்யூப்பில் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எல்லோ கலர் டாப்பில் உங்கள் பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த எல்லோ கலருக்கு மிடில் இருக்கிற இந்த சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4த்தையும் நீங்கள் வந்து ஒயிட் கலரால் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒயிட் மிடில் போர்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை அப்படியே தூக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே 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 இந்த 3 வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒயிட் எந்தெந்த இடத்துலாம் மிடில் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ இது வந்து ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த 2 இடத்துல மட்டும் ஒயிட் வர வச்சா இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே ஒரு மிடில் பார்ட் இருக்குது, வேறு எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இங்கே இருக்கும் போது இப்போ நீங்கள் அதை மேலே எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே மேலே இருந்த அந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து போயிடும். ஸோ நீங்கள் திருப்பினீங்கன்னா இது மேலே வந்துடும், ஆனால் அது வந்து கீழே வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒயிட் வந்து நீங்கள் வேறு டேரெக்ஷன் பக்கமாக திருப்பணும். இப்போ இந்த இடத்துல வர வைக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் இந்த பாட்டம் பார்ட்டை இந்த டேரெக்ஷனில் வந்து திருப்பி வச்சுருங்க. ஸோ திருப்பி வச்சுட்டு இப்போது நீங்கள் இதை மேல் பக்கமாக திருப்பிட்டீங்க அப்படின்னா அது அந்த சென்டர் போர்ஷனில் வந்துடும். ஓகே, இப்போ வந்து இங்கே கார்னரில் ஒரு ஒயிட் பீஸ் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை நான் வந்து இங்கேருந்து எலிமினேட் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஒரே ஒரு ஒயிட் வந்து இந்த போர்ஷனில் இருக்க மிடில் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பக்கத்தை எப்படி திருப்பினாலும் அது அந்த இடத்துல வரப்போகிறது இல்லை டாப்பில். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் பார்ட்டை நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து திருப்பி வச்சுக்கணும். ஸோ இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு மூவில் வந்து அந்த ஒயிட் பார்ட்டை இந்த எல்லோவை சுற்றி இருக்க 4 பார்ட்லேயும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இங்கேயும் அதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றக்காக அந்த கார்னர் பீஸை எலிமினேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லோவை சுற்றி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ 2வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற பீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட். ஸோ அந்த ஒயிட் வந்து டாப்பில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போது கீழே இருக்க ஒயிட் பீஸ் அதில் வந்து இங்கே ரெட்டு வந்து இருக்குது. ஸோ அந்த ரெட்டை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக மிடில் ரெட் கூட மேட்ச் ஆகிற மாதிரி, ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ரெட்டு கூட இந்த ரெட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு இப்போது 2 வாட்டி நீங்கள் அந்த பீஸை வந்து திருப்பணும். அதாவது பாட்டமில் இருக்க ஒயிட்டை நீங்கள் டாப்புக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ நான் வந்து இதை 2 வாட்டி இப்படி திருப்புறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப்புக்கு இங்கே இருக்கிற பீஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துருச்சு. இப்போது இங்கே ஒரு ஒயிட், இங்கே ஒரு ஒயிட், இங்கே ஒரு ரெட், இங்கே ஒரு ரெட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நான் சொல்லித்தரேன், அப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ இங்கே ஒயிட்டுக்கு வந்து க்ரீன் வந்து இருக்குது.
ஸோ இந்த க்ரீனை வந்து சென்டர் க்ரீனுக்கு நேராக வந்து வச்சுட்டு இப்போ 2 வாட்டி அந்த பீஸை நீங்கள் வந்து திருப்பணும். ஸோ 1 2 ஸோ திருப்பினீங்க அப்படின்னா இங்கே 2வதும் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ 3வது ஒயிட் அண்ட் ப்ளூ அந்த பீஸை வந்து இப்போ மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ ப்ளூக்கு நேராக வந்து வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் ப்ளூக்கு நேராக வச்சுட்டு 2 வாட்டி நீங்கள் இந்த மாதிரி டர்ன் பண்ணிங்கன்னா கீழே இருந்த அந்த ஒயிட் பீஸ் வந்து இப்போது மேலே வந்து வந்துடும். ஸோ 2 ஒயிட் 2 ப்ளூ வந்து மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பீஸ் இருக்குது ஒயிட் அண்ட் ஆரஞ்ச். ஸோ அதை வந்து சென்டர் ஆரஞ்சு பக்கமாக வந்து வச்சுட்டு அதே மாதிரி 2 வாட்டி நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து மேலே வந்து வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு ஒயிட் வந்து வந்திருக்கு. அது தவிர்த்து அந்த ஒயிட் பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த சென்டர் கலர்ஸோட மேட்சும் வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போது நம்ம செகண்ட் ஸ்டெப்பை முடிச்சுட்டு தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகலாம். அது வந்து கார்னர் பீஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுறது. அதுக்கு எங்கெங்கெல்லாம் ஒயிட் பீஸ் வந்து கார்னரில் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் முக்கியமான விஷயம் அந்த பீஸ் வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இருக்கணும். அதுவும் இந்த பாட்டம் ரைட் கார்னரில் இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஒயிட் பீஸ் இருக்க மாதிரி வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே அந்தமாரி ஒரு பீஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த சைடு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற கலர் வந்து ஆரஞ்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் சென்டர் ஆரஞ்சு பக்கமாக வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ மேலே டிஸ்பிளே ஆகிற அந்த ஃபார்முலா படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கோங்க, ரைட் இன்வர்ஸ், அதுக்கப்புறம் டவுன் இன்வர்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, ஒயிட் வந்து இப்போது சேர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து ரைட், அதுக்கப்புறம் டவுன். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த பீஸ் வந்து கரெக்டாக டாப்புக்கு வந்து வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், ரெட்டு ரெட்டு, க்ரீனு க்ரீன். ஸோ இந்த பீஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து செட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ மீதி 3 வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரி நீங்கள் ரைட் கார்னரில் ஒயிட் இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர். ஸோ ப்ளூக்கு நேராக வச்சுட்டு அதே ஃபார்மில் தான் ரைட் இன்வர்ஸ், அதுக்கப்புறம் டவுன் இன்வர்ஸ். இப்போ பாருங்கள் ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ ரைட்டு டவுனு. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பீஸையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 2 பீஸ் இருக்குது. ஆனால் இது டாப் ரைட் கார்னரில் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி வந்து பாட்டம்க்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த ஃபார்முலா பண்ணும்போது இந்த பீசஸ்லாம் வந்து கலையாது. ஸோ உங்கள் ரைட் சைடு வச்சுட்டு அதே ஃபார்முலா தான். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, இந்த பீஸை இந்த இடத்துக்கு வந்து வர வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ ரைட் இன்வர்ஸ், டவுன் இன்வர்ஸ், ரைட்டு டவுனு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம க்ரீனுக்கு நேராக வச்சுட்டு ரைட் இன்வர்ஸ், டவுன் இன்வர்ஸ், ரைட்டு, அதுக்கப்புறம் டவுன். ஸோ பார்த்துக்கோங்க, அந்த பீஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பீஸ் தான் பாக்கி. இப்போ இதெல்லாம் கலையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரைட் சைடில் இருக்க மாதிரியே வச்சுட்டு அகைன் ரைட் இன்வர்ஸ், டவுன் இன்வர்ஸ், ரைட்டு டவுன். ஓகே, இப்போ வந்து கீழே வந்துருச்சு. இப்போ இன்னொரு வாட்டி பண்ணி பாருங்கள், ரைட் இன்வர்ஸ், டவுன் இன்வர்ஸ், ரைட்டு டவுனு. ஓகே, இப்போ மேலே வந்துருச்சு. இப்போ இன்னொரு வாட்டி ரைட் இன்வர்ஸ், டவுன் இன்வர்ஸ், ரைட்டு, அதுக்கப்புறம் டவுன். ஸோ இப்போ பாருங்கள், இது கரெக்டாக ரெட்டுக்கு நேராக மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அதை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பீஸ் வந்து அந்த இடத்துல ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, அந்த பீஸ் கரெக்டாக இந்த இடத்துல ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்க ஒயிட் மட்டும் சால்வ் பண்ணல, இங்கே இருக்க கலர்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, ரெட்டு 3 ரெட்டும் சால்வ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் 3 ப்ளூவும் வந்து சால்வ் ஆயிடுச்சு, 3 ஆரஞ்சும் சால்வ் ஆயிடுச்சு, 3 க்ரீனும் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோ. இன்னும் செகண்ட் லேயர் ஒன்று இருக்குது, அப்புறம் தேர்ட் லேயர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் வந்து ஒன்று சால்வ் பண்ணோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். அதாவது செகண்ட் லேயர் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் இந்த எல்லோ வந்து பண்ணணும், ஸோ அதுக்கு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் லாஸ்ட் லேயர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ. ஸோ இன்னும் 3 வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன்.